வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாங்க. நாம் இப்போ ஆலு பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டான ஆலு பரோட்டா வீட்லேயே செய்யலாங்க. தேவையான பொருட்கள்லாம் இந்த தட்டில் வச்சுருக்கு. கோதுமை மாவு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுலில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். பாலில் பிசையணும். பாலில் பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் பால் எடுத்துக்கிட்டேன். தண்ணியிலையும் பிசையலாம். பால் ஊற்றி நல்லா மிருதுவாக பிசைஞ்சிக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் பிசைஞ்சிக்கங்க. சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் பரோட்டா ஸ்டஃபிங் பண்ணி தரட்ட நல்லாயிருக்கும். மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டேங்க. எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. 2-3 உருளைக்கிழங்க வேக வச்சு இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் பண்ணி தரட்டும் போது ஈஸியாக இருக்கும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப பொடியாக கட் பண்ணணும். இது மாதிரி பொடியாக கட் பண்ணதை எடுத்து கடாயில் போட்டுக்கங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை எடுத்து போட்டுக்கங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா கிளறி விடுங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கங்க வாசனைக்கு. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கணும். தனியா 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. தனியாத்தூள் எல்லாம் சேர்ந்து கலரி விடுங்க. மசாலா நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். ஜீரக பொடி எடுத்து 1 ஸ்பூன் போட்டுக்கங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலைங்களை தூவிக்கங்க. கஸ்தூரி மேத்தி எடுத்து பொடி பண்ணி போட்டுக்கிட்டேங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஆலு மசாலாவை இதை மாதிரி தட்டில் கொட்டி உருண்டைங்களாக பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. கோதுமை மாவு பிசைஞ்சதை எடுத்து உருண்டை பிடிச்சிக்கங்க. கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே பிடிங்க. கோதுமை மாவு உருண்டைங்களை எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவில் தொட்டுக்கிட்டேங்க. கோதுமை மாவுலேயும் தொட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவில் தொட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். செவக்க வரும் பரோட்டா. இது மாதிரி 2 பக்கமும் தொட்டுக்கிட்டு திரட்டிடுங்க. நல்லா பெருசாகவே திரட்டுங்க. ஈவனாக திரட்டிடுங்க. இது மாதிரி வட்டமாக பெருசாக திரட்டிட்டு நடுவில் இந்த ஆலு மசாலாவை வச்சுடுங்க. வச்சு இது மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிவிடுங்க. ஓரத்தெல்லாம் இதை மாதிரி மடித்து விட்டுக்கங்க. நடுவில் வரா மாதிரி மடித்து விட்டுக்கங்க. மடிச்சுட்டு கொஞ்சம் எடுத்துடுங்க. ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அந்த இடம். அதனால் எடுத்துட்டு இது மாதிரி திரட்டுங்க மெதுவாக. கார்ன்ஃப்ளவர் மாவு தொட்டு நல்லா திரட்டிடுங்க. ஸ்டஃபிங் வெளியே வராத அளவு தட்டணும். திரட்டிடுங்க. லைட்டாக தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. இதை மாதிரி திரட்டிக்கிட்டேன். ஆலு பரோட்டா செய்யறதுக்கு மண் தவா எடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த தவாவில் போட்டுக்கிட்டேங்க. இதை மாதிரி நல்லா வேகுது பாருங்கள். 2 பக்கமும் திருப்பி போடுங்க. நல்லா செவக்க வருது. அடிக்கடி இந்த மண் தவாவை யூஸ் பண்ணுங்க. இது மாதிரி நான், சப்பாத்தி, பரோட்டா இது மாதிரிலாம் செய்யலாங்க. நல்லா வேகுது பாருங்கள். 2 பக்கமும். வேணும்னா நெய் வெண்ணெய் ஏதாச்சும் தடவிக்குங்க. நான் எண்ணெய் தடவிக்கிட்டேன்.
2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் சுற்றி. நல்லா திருப்பி போடுங்க. நல்லா வருது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவும் வேண்டாம். ஆனால் நான் தயிர் பச்சடி ஊறுகாய் எடுத்துக்கிட்டேன், மாங்காய் ஊறுகாய். நைட் டின்னருக்கு ஆலு பரோட்டா செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.